பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். திக்கற்ற பிள்ளைகளின் ஜெபத்தை அவர் என்ன செய்யறதில்லை, அலட்சியம் பண்ண மாட்டார். இதை குறித்து உங்களோட பேசி வருகிறேன். சங்கீதம் 102:16 சங்கீதத்திலிருந்து நான் உங்களோடு பேசி வருகிறேன். திக்கற்ற பிள்ளைகளுடைய ஜெபத்தை அவர் அலட்சியம் பண்ணாமல் அவருடைய விண்ணப்பத்திற்கு அங்கீகாரம் கொடுக்கிறார், அங்கீகரிக்கிறார் என்று சொல்லி வந்தேன். இப்போவும் அலட்சியம் பண்ணப்பட்ட ஒரு காரியத்தை உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். அதற்கு உங்கள் வேதத்தை தயவு செய்து தேடி கையில் எடுத்துக்கங்க. மார்க்கு 10ஆம் அதிகாரம் 46வது வசனத்திலிருந்து. மார்க்கு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 46லேருந்து. அப்படி எல்லாரும் எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் சேர்ந்து பாடுவோமா? சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ? கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ? சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, போராட சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. வாக்களித்த தேவனை நீ பாடிக்கொண்டாட, வாக்களித்த தேவனை நீ பாடிக்கொண்டாட. ஊக்கமான நாது உன்னை தாழ மன்றாடு. ஊக்கமான நாது உன்னை தாழ மன்றாடு. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, போராட சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. சோதனைகளை சகிப்போம் பாக்கியவானல்லோ. சோதனைகளை சகிப்போம் பாக்கியவானல்லோ. ஜீவகிரீடம் சூடும் நேரம் என்ன பேரின்பம். ஜீவகிரீடம் சூடும் நேரம் என்ன பேரின்பம். சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, போராட சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ? ஹல்லேலூயா. கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ? சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே.
போகாதே, போராட சோர்ந்து போகாதே, மனமே சோர்ந்து போகாதே. எல்லாம் எடுத்திருப்பீங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 46ஆம் வசனம். பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். யாரு? இயேசு கிறிஸ்துவோடைய சீஷர்களும் எங்க வராங்க? எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்கள் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது, ஏன்னா அவர் எங்க போனாலும் அவர்கிட்ட ஒரு கூட்டம் கூட இருக்கும். ஏன்னா அற்புதம் பெறதுக்கு அவ்வளவு மக்கள் கூடவே போனாங்க. ஏன்னா அவர் அற்புதர். அவர் தம்மை தேடி வந்த யாரையும் விடுறதே இல்லை. என வேதத்தில் பார்க்கிறோம், அவர் சகல வியாதிகளையும் குணமாக்குகிற தேவன். அவரிடத்துல கொண்டு வந்த ஒருத்தருக்கும் முடியாதுப்பா கொண்டு போன்னு சொன்னதே இல்லை. எல்லாரும் சுகம் பெற்றார்கள். மத்தேயு 4:23 பாருங்க, மிக அழகான ஒரு வசனம் வாசிங்க பார்க்கலாம். மத்தேயு 4:23. பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்கினார். ஹல்லேலூயா. அதனாலதான் எங்க போனாலும் இன்னைக்கு வியாதி இல்லைன்னு சொல்ற ஒரு இடமாவது இருக்கா? அவருக்கு பின்னாடி ஒரு கூட்டமே போச்சு. அப்படி அவங்க எல்லாரும் சேர்ந்து எரிகோ விட்டுட்டு புறப்படும் போது ஒரு கண்ணு தெரியாதவன், அவனுடைய பேர் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு, வாசிங்க பார்க்கலாம். அவர்கள் புறப்படுகிற போது தீமேயுவின் மகனான பர்திமேயு, என் ஆண்டவர் பெரியவர், பிச்சை எடுத்தால் கூட அவனை கூட நேசிக்கிற ஒரு ஆண்டவர், அவன் பேரை கூட இந்த வேதத்தில் எழுதி வச்சிருக்கார். இவர் புறப்பட போகும்போது தீமேயுவின் மகனான ஒரு மனுஷன் இருந்தான், பர்திமேயு என்கிற ஒரு குருடன் அல்லது பார்வை இழந்தவன் அல்லது மாற்றுத்திறனாளி வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டுதான் இருந்தான். அவனுடைய வேலையை பிறந்திழந்து அதான் தொழில். அதனால இந்த ஊழியத்துக்கு பேர் கூட பர்திமேயு சுவிசேஷ ஊழியம் வச்சிருக்கோம். ஏன்னா அவன் தேவனிடத்தில் வெளிச்சம் பெற்றவன். ஹல்லேலூயா. ஏன்னா இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். ஏசாயா 9:2 வாசிக்கிறோம். மரண இருளில் இருக்கிறவர்களுக்கு பெரிய வெளிச்சம் முழித்தது. அந்த வெளிச்சம் யாரு? இயேசு. அதனால அவனுடைய இருண்டு கிடந்த வாழ்க்கையை வெளிச்சமாக்கினவர் யாரு? இயேசு ராஜா. ஆகையினால இங்கே தீமேயுவின் மகனான அவன் பேர் பர்திமேயு. அந்த பர்திமேயு என்கிறவனுடைய தொழில் என்ன? எப்பவும் தெருவில் உட்காந்து வழியருகே உட்காந்து ஜனங்கள் நிறையா எங்கே போகிறாங்களோ அந்த இடத்துல போய் உட்காந்துக்குவோம். அதே இடத்துல உட்காந்து போகிற வர்ற மக்கள்கிட்ட எனக்கு உதவி செய்யுங்க சத்தம் போட்டு என்ன சொல்லி கேட்டானோ தெரியாது, எழுதப்படலை. நாள்தோறும் பிச்சை கேட்டுக்கொண்டு இருப்பான். அப்படி இருந்த அவன் அங்கே ஒரு காரியம் நடக்கிறது, வாசிங்க பார்க்கலாம். அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, நல்லா கவனிங்க, கண்ணு தெரியாம அதே ரோட்ல உட்கார்ந்து இருந்தவன் தான். திடீர்னு பார்த்தா நிறைய கூட்டம், எப்போதும் போற கூட்டத்தை விட ஜாஸ்தியா போகுது. உடனே கேட்டான், யார்கிட்ட கேட்டான்னு தெரியல, எழுதப்படலை. ஜனங்கள்கிட்ட கேட்டிருப்பான், இன்னைக்கு என்ன இவ்வளவு கூட்டம் போறாங்களே என்ன? உடனே அங்க இருந்து ஒருத்தன் சொல்லிருப்பான், நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே, இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கோ, இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கோ, நான் பாவம் செய்து
உம்மை நோக செய்தேன், நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்தேனையா, உம்மை தேடாமல் வாழ்ந்தேனையா, என்னை மன்னியும் தெய்வமே, இந்த ஒரு விசை மன்னியுமே. இயேசுவே என் தெய்வமே, என்மேல் மனமிரங்கும். இப்படி ஒருவேளை உட்காந்து பாடினானோ தெரியல, பிச்சை கேட்டுக்கிட்டு இருந்தான். அப்போ ஒரு கூட்டம் போச்சு. ஏன்னா கண்ணு போனாலும் நம்ம கிராமங்களில் சொல்லுவாங்க, ஒன்று போனால் ஒன்று தெய்வம் மதியாக கொடுக்கும். அவனுக்கு காது கிளியராக இருந்துச்சு. அதனால் கூட்டத்தை பார்த்தோன்னா என்ன, வாட் இஸ் கோயிங் ஆன், so many peoples are crossing the road, who is the VIP, யாருப்பா வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன் யார்? அவங்க சொன்னாங்க, ஓ இஃப் யூ வாண்ட் டு நோ தட், ஜீசஸ். ஏசு என்ன செய்கிறாரு? வருகிறார் அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே இவன் கூப்பிட ஆரம்பிச்சிட்டான். என்ன கூப்பிட ஆரம்பிச்சிட்டான்? இயேசுவே, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும். ஆமா, ஏன்னா எல்லாரும் பார்த்தாங்க, சே இந்த பிச்சைக்காரன் என்ன கண்ணு தெரியாது பிச்சை எடுக்கிற, பேசாமல் இருக்க வேண்டியதானே, என்னத்துக்கு நான் கூப்பிடுற, சத்தப்படாத சத்தப்படாத. ஏசு போறா தெரியுமில்ல, பாட்டில் உட்காந்துரு. ஆனால் அவனுக்கு தெரிஞ்சு என்ன அலட்சியம் பண்ணாத ஒருத்தர் இப்போ வந்திருக்கிறார், அவர் என்னுடைய நிலைமையை பார்ப்பார், இறங்குவார், எனக்கு உதவி செய்வார், எனக்கு அங்கீகாரம் கொடுப்பார் என்று நம்பினான். நம்பினதுனால தான் எல்லாரும் அவனை பார்த்து சொன்னாங்க, இவன் கத்துனான், தேவனே, தாவீதின் குமாரனே, நசரேயனாகிய இயேசுவே எனக்கு இறங்கும் என்றான். ஜனங்கள் எல்லாரும் அவன் என்ன சொன்னாங்க? அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். எவனாவது இயேசுகிட்ட கொண்டு விட்டானா? இல்லை. இன்னைக்கு அப்படிதான், நிறைய பேர் கொண்டு விட மாட்டான், தானும் போக மாட்டான். அண்ணா கொண்டு வந்து விட்டுட்டு போன எத்தனை பேர் இன்னைக்கு இயேசு இடத்துல வந்ததுனால வாழ்க்கை பெற்றவங்க. என்னை போல ரெண்டு கண்ணு தெரியாமல் பெற்றோர் வைத்துக்கிட்டு வீட்டில் ஒன்றுக்கு ஆக மாட்டேன், எங்கேயாவது உட்காந்து பிச்சை எடுத்து சாப்பிட்டுக்கோ அப்படின்னு இருக்கிற நிலைமையை மாற்றியவர் இந்த இயேசு தாங்க. அதை அறிஞ்சதுனால தான் பார்வையற்றோருக்கு பள்ளி உருவாச்சு. அதை அறிந்ததுனால தான் இவர்களையும் மனிதனாக்க முடியும்னு சொல்லி தன்னுடைய காரியத்தை அர்ப்பணித்து இன்னைக்கு எத்தனை பேர் அதற்காக உழைத்தவர்கள், பாடுபட்டவர்கள் ஏராளம் ஏராளம். எனக்கு அன்பானவர்களே, எல்லாரும் அவனை பார்த்து சத்தப்படாத, யாராவது ஒருத்தன் உண்மைதான்ப்பா, நீ கூப்பிட்ற ஆளு அலட்சியம் பண்ணாதவருப்பா, அற்பமாக நினைக்காதவருப்பா, பதில் கொடுக்குறப்பா, யாராவது சொன்னாங்களா? ஒருத்தரும் சொல்லலை. சத்தப்படாத, நசரேயனாகிய இயேசு வருகிறார். ஆனால் இவன் என்ன பண்ணா? அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். உடனே இயேசு நின்னுட்டார். ஏன்? அவர் யார் கூப்பிட்டாலும் நிற்பார். அவ்வளவுதான். நீ கூப்பிட்டு பாருங்களேன், இன்னைக்கு உட்கார்ந்து இருக்க இடத்துல எப்படி கூப்பிடணும்? வறுமையா போதகரே வந்தமிடம் தங்குகிறோம், வறுமையா எங்கள் போதகரே வந்தமிடம் தங்குகிறோம், சேருமையா பந்திதனில், சேருமையா எங்கள் பந்திதனில், சிறியவராம் வரும்பையா எங்கள் போதகரே வந்தமிடம் தங்குகிறோம்.
இருப்பேன், நான் இருப்பேன் நடுவில் என்றார். நான் பொன்னாமம் நமஸ்கரிக்க நான் இருப்பேன் என்றும் நடுவில் என்றார். நான் பொன்னாமம் நமஸ்கரிக்க தாமதமே தயை புரிய, தாமதமே தயை புரிய, தற்பரனே என்றும் நலமருள்வாய். ஆரண்யா போதகரே வந்தமிடம் தங்கியே. எல்லாரும் அதட்டினாங்க. ஆனா அவன் முன்னாடி உறக்க கத்தின உடனே இயேசு நின்று என்ன சொல்லிட்டாரு? இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். இன்னைக்கு உங்களுக்கும் பதில் கொடுப்பார். ஆமென். யார் யார் எந்தெந்த இடத்துல நிந்திக்கப்பட்டு அற்பமா எண்ணப்பட்டு உபத்திரவப்பட்டு மன வேதனையோடு சஞ்சலத்தோடு அலட்சியம் பண்ணப்பட்டிருக்கீங்களோ அதே இடத்துல கர்த்தர் நிற்பார், வந்து நிற்பார். ஆமென். ஏன்னா அவர் உன் வேதனைகளை அறிந்தவர், ஹல்லேலூயா. உன் கண்ணீரை காண்கிறவர், உன் கதறுதலை கேட்கிறவர். நொறுங்குண்ட இதயமே, அவர் அதுக்கு தான் இந்த பூமிக்கு வந்தார். எதுக்கு? ஏசாயா சொல்றார் 61ஆம் அதிகாரத்தில் இயேசு வந்ததில் பல நோக்கங்கள் உண்டு. அதில் ஒன்று ஏசாயா 61ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து கொஞ்சம் வாசிக்க பார்க்கலாம். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு பெரியவங்களுக்கு இல்ல, சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலை கூறவும் கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளை கூறவும் துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும் சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். ஹல்லேலூயா. அவர் எதுக்கு வந்தார்? சிறுமைப்பட்டவர் மேல் சிந்தை உள்ளவராக தான் வந்தார். அதனால இங்க சொல்றான், ஐயா சங்கீதக்காரன் என்ன சொன்னா, அடிப்படை வசனத்தை நீங்க மறந்துடவே கூடாது. சங்கீதம் 102:16 சிறுமைப்பட்டவர்களின் ஜெபத்தை அவர் அலட்சியம் பண்ணாமல். சிறுமைப்பட்டவர்கள் அங்கே ப்ளூரல்ல சொல்லியிருக்கு. சிறுமைப்பட்டவன் ஒருத்தரா இருந்தாலும் சரி, இந்த கண்ணீராவன ஒரு 10 பேரா சேர்ந்து கூப்பிட்டான், ஒரே ஒருத்தன் தான். ஆனா இயேசு நின்றார். ஒரு மனிதனுக்காக நின்று அவனை என்கிட்ட கூட்டிட்டு வாங்கன்னார். ஏன்? அவர் யாரு? கண்ணீரெல்லாம் துடைப்பா, கண்ணி போல் காப்பா, கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கனிவோடு உன்னை காத்திடவே. கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தால் கனிவோடு உன்னை காத்திடவே. இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். அவளை உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். அவளை உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். சோர்வடையும் நேரத்தில் பலன் உனக்களிப்பார். சோர்வடையும் நேரத்தில் பலன் உனக்களிப்பார்.
அவர் உன் வெளிச்சம் ரட்சிப்புமானதா தாமதமின்றி நீ வந்திடுவாய். அவர் உன் வெளிச்சம் ரட்சிப்புமானதா தாமதமின்றி நீ வந்திடுவாய். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். அவளை உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். அவளை உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். சகல வியாதியையும் குணமாக வல்லவராம். சகல வியாதியையும் குணமாக வல்லவராம். யாராயிருந்தாலும் பேதங்கள் இன்றியே கிருபையை அன்பை அளித்திடவே. யாராயிருந்தாலும் பேதங்கள் இன்றியே கிருபையை அன்பை அளித்திடவே. இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். அவளை உன்னை தம் கரங்கள் நீட்டியே இயேசு அழைக்கிறார். அவளை உன்னை தம் கரங்கள் நீட்டியே இயேசு அழைக்கிறார். இயேசு அழைச்சா நோக்கம் உண்டு. ஆமென். சும்மா அழைக்கல. ஹல்லேலூயா. அவ்வளவு நேரம் சத்தம் போடாதுன்னு இருந்தவங்க இயேசு நின்ற மாத்திரத்தில் அப்படியே தலையில மாறிட்டான். ஸ்தோத்திரம். அத்தனை பேர் மாறிட்டான். முதல்ல என்ன சொன்னா, பேசாத, மூச்சுடாது, கத்துரு, பிச்சை கேட்கறா, எது கத்துற? அவர் நின்றார். இவங்களுக்கே ஆச்சரியம், என்னடா இந்த சத்தத்தை கட்டு நின்றாரு. நின்னதோட மட்டுமில்ல, அவனை தம்மிடத்தில் அழைத்தார். இன்றைக்கு உங்களை அழைக்கத்தான் வந்திருக்கிறார். உங்கள் ஜெபத்தை கேட்கத்தான் வந்திருக்கிறார். உன்னுடைய கண்ணீரை துடைக்கத்தான் வந்திருக்கிறார். உன் கவலைகளை மாற்ற வந்திருக்கிறார். உன் வேதனைகளை அறிந்து வந்திருக்கிறார். உனக்கு ஒரு விடுதலை தரும்படி நீ உட்கார்ந்து கேட்குற அந்த தொலைக்காட்சியில் பக்கத்திலே உன்னோடு தான் இருக்கிறார். வேதம் சொல்லுது, நீங்கள் அறியாத ஒருவர் உங்கள் நடுவில் இருக்கிறார். இன்னைக்கு அலட்சியம் பண்ணப்பட்ட நிலையில் உட்கார்ந்துருக்கீங்களா? ஒருவேளை உங்களை எல்லாரும் அலட்சியம் பண்ணியிருக்கலாம். ஏன்னா அன்னைக்கு ஒரு பெண் சொன்னாங்க, பிரதர் எனக்கு குழந்தை வந்தோடனே புருஷன் செத்து போயிட்டான். உடனே எல்லாரும் சொன்னாங்க, புருஷனை தூக்கி தின்னுட்டா. என்னை யாரும் வெளியே போனா சரி, சே இவ கையில் குழந்தைய கொடுக்காதீங்க, புருஷன் இல்லாதவன் அற்பமாக நினைக்கிறாங்க. பிரதர், கர்த்தர் உங்கள் ஜெபத்தை தான் கேட்க வந்திருக்கிறார். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இன்னைக்கு பிள்ளை இருந்தும் கண்ணீர் விடுகிறவள் உண்டு, இல்லாமல் பிள்ளை கண்ணீர் விடுகிறவளும் உண்டு. புருஷன் இருந்தும் கண்ணீர் வடிக்கிறவங்க உண்டு, புருஷன் இல்லாமல் கண்ணீர் வடிக்கிறவர்கள் உண்டு. தாய் இருந்தும் கண்ணீர் வடிக்கிற பிள்ளைகள் உண்டு, பிள்ளைகள் இருந்தும் தாய், எத்தனையோ பேர் பிள்ளைகளை பெற்றும் கண்ணீர் வடிக்கிற தாய்களும் உண்டு. உங்கள் ஜெபத்தை அலட்சியமாக எண்ணாதவர், அற்பமாக எண்ணாதவர், அங்கீகரிக்கிற ஒருவர் வந்திருக்கிறார். உங்களுக்காக நானும் ஜெபிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி சில காரியம் சொல்லுவேன். நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறீங்களே, பார்த்துட்டு ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா எங்கள் சபை ரெண்டுமே மதுரையில் ஒன்று, திருநெல்வேலி ஒன்று. ஒவ்வொரு வாரம் வந்தாலே எனக்கு மனதில் வேதனை. என்ன தெரியுமா? ஐயோ சபைக்கு வந்துட்டு கண்ணு தெரியாமல் சாப்பிடாமல் போயிடக்கூடாதே. உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே கர்த்தர் உங்களை ஏவினால் ஒரு நேரம் உணவு கொடுக்க உதவலாம். திருநெல்வேலிலாம் பார்த்தீங்கன்னா உள்ளே தங்கி இருக்கிறாங்க கண்ணு கால் இல்லாதவங்களாம். நீங்களும் வரலாம், வந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, எத்தனையோ கட்டுமான பணிகள் பாதியில் இருக்குது, கட்டி முடிக்கணும். ஏன்னா கண்ணு தெரியாதவங்க கால் இல்லாதவங்க உட்காந்து இருக்க இடத்துல சாப்பிட கீழே உட்காந்தாலும் ஒருத்தர் மீச்சுக்கிறாங்க. ஒரு டைனிங் ஹால் இன்னும் கொஞ்சம் நீளமாக பெருசாக போடணும். ஆண்டவர் சிலர் எழுப்பி தர ஜெபிங்க. அது மட்டும் இல்லை, எனக்கு அன்பானவர்களே, இவங்களை கூட்டிகிட்டு வர்றதுக்கே
சொந்தமாக ஒரு வேன் இல்லாமல் ஒரு வாரத்துக்கு 4000 ரூபா வரும், சில நேரம் 6500 கூட வந்துடுது. ஏன்னா நீங்கள் நம்பலைன்னா உங்களுக்கு பில்லே காட்டுவேன். அப்போ மாதத்துக்கு என்னாச்சு, வருஷத்துக்கு என்னாச்சு பாருங்கள். எத்தனையோ இடங்களில் ஒரு சாதாரண நல்ல பள்ளிகளில் பள்ளிக்கூடங்களில் கூட ஓடி இல்லை இந்த வேன் போதும் அப்படின்னு வச்சுருப்பீங்க. அப்படி வச்சுருக்கிற கொண்டு ஒப்படைக்கிறதை விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு பார்வையற்ற இடத்துக்கு கொண்டு விட்டு பாருங்கள். இது தேவனுடைய நாம மகிமைக்கு ஆலயத்துக்கு பயன்படுத்துறதுக்கு உதவியாக இருக்கும். ஆனால் சொல்லுவேன், கட்டாயம் அல்ல, விசனமாய் அல்ல. எப்படி பிரதர் உதவுறது? இங்கே 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும். 2லேயும் ஜிபே உண்டு, ஃபோன்பே உண்டு. நீங்கள் கேட்கலாம், அதெல்லாம் நல்லா இருக்குது பிரதர், ஆனால் நான் பில்லு வைக்கிற மாதிரி ஏதாவது வழி உண்டா? ஏன்னா 8G 12 10A இப்படிலாம் இருக்கேன், எங்களுக்கு வழி உண்டா? இருக்குது. அதுக்கு ஒரு நம்பர் உங்களுக்கு கொடுத்துருப்போம், 8438852500. சில சொல்லுவீங்க ஆண்டவருக்காக கொடுக்குறதுக்கு என்ன பில்லு, அப்படிப்பட்டவங்க நீ எதுலேயும் தொடர்பு கொள்ளலாம். சுவிசேஷத்துக்காக மட்டும்தான் நான் கொடுக்கணும் பிரதர் அப்படிங்கிறவங்களுக்கு தனியாக இருக்குது. நீங்கள் என்ன கேட்டீங்கன்னா உங்களுக்கு எதற்குரியது எது என்று விளக்கமாய் சொல்லுவேன். அது மட்டுமல்ல, உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் சரி காலை 10 மணிக்கு மேலே சொல்லலாம். ஏன்னு கேட்டால், நான் காலையில் எந்திரிச்சு தெருவில் பிரசங்கம் பண்ண போகிறவன். அது எனக்கு பெரிய ஊழியம், அடிப்படை ஊழியமாக தான். இன்றைக்கி அதை செஞ்சுக்கிட்டு தான் வரேன். ஆகையினால உங்கள் ஃபோன் எடுக்கலேன்னு வருத்தப்படாமல் 10 மணிக்கு மேலே கூப்பிடுங்க. ஒருவேளை நாங்கள் வந்து பார்க்கலாமான்னு கேட்டால் தாராளமாக வந்து பார்க்கலாம். ஆனால் ஃபோன் பண்ணிட்டு வாங்க. அப்போ தான் நான் உங்களுக்காக காத்திருந்து உங்களை கூட்டிகிட்டு வர முடியும். உங்களுக்காக இப்போ ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நல்ல நாளில் திக்கற்ற பிள்ளைகளின் ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர் அங்கீகரிக்கிறார் என்று சொல்லப்பட்டபடி இன்னைக்கு எத்தனையோ பேர் அலட்சியம் பண்ணலாம். ஆனால் நீ அலட்சியப்படுத்துகிற தேவன் அல்ல. உம்மை உறுதியாய் பற்றி கொண்டவர்களுக்கு பூரண சமாதானத்தை தருகிறவர். ஒவ்வொருவருக்கும் கொடு. இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.